வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது கந்த புராணம் பகுதி 23. விரும்பிய வரம் கிடைத்ததும் சூரபத்மனும் அவன் சகோதரர்களும் பூரித்து போனார்கள். பார்வதி பரமேஸ்வரனை போற்றி துதித்தார்கள். அவர்களுடைய படை வீரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். சூரபத்மன் தனது சகோதரர்களுடன் முதலில் தந்தை காஷ்யபர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை வணங்கி நின்றான். சகோதரர்களும் வணங்கினார்கள். அவர்கள் செய்த யாகம், சிவபெருமான் தோன்றி அளித்த வரங்கள் யாவற்றையும் விவரமாக கூறி எங்களுக்கு தங்கள் ஆசியையும் அறிவுரையையும் அழியுங்கள் என்று கேட்டார்கள். சூரபத்மனும் சகோதரர்களும் பெற்ற வரங்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நேரிடப் போகும் தீமையை உணர்ந்து அவர்களை சுக்கிராச்சாரியாரை போய் பார்த்து அவரது சொற்படி நடக்கச் சொன்னார் காசியபர். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் மூவரும் தந்தையை வணங்கி விடைபெற்று சுக்கிராச்சாரியார் வசிக்கும் இடத்திற்கு வந்தனர். அவரை வணங்கி யாகம் செய்தது, சிவபெருமான் தோன்றி வரமளித்தது யாவற்றையும் சொல்லி அவருடைய ஆசியையும் அறிவுரையையும் வேண்டி நின்றார்கள். சூரபத்மனை தனி இடத்திற்கு அழைத்துச் சென்றார் சுக்கிராச்சாரியார். அவனை அமரச் செய்து பக்கத்தில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினார். சூரபத்மனே, பரமேஸ்வரன் ஜீமாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் விளங்குகின்றார். நீ உன்னை பரமாத்மாவின் சொரூபமாகவே கருதிவா. விஷ்ணு, பிரம்மா போன்ற தேவர்களை வணங்காதே. சாக்ஷாத் பரமேஸ்வரனை பூஜித்து வா. இந்திரன் முதலான தேவர்களை வென்று அவர்கள் ராஜ்யங்களை கைப்பற்றிக்கொள். அண்டங்கள் 1008 கைப்பற்றி உன்னுடைய ஆட்களை நியமித்து ஆட்சி செய்து வா. எத்தகைய கொடிய காரியத்தையும் செய்ய தயங்காதே. நீ தயங்கினால் உன்னை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள், உனக்கு பயப்படவும் மாட்டார்கள், உன்னை அரசனாக ஏற்கவும் மாட்டார்கள். அதனால் அடிக்கடி 1008 அண்டங்களுக்கும் சென்று அதிகாரமாக ஆட்சி நடப்பதை கவனித்து வா என்று சொன்னார். சூரபத்மன் குலகுருவான சுக்கிராச்சாரியாரை வணங்கி விடை பெற்று கொண்டான். கோடி குதிரைகள் பூட்டப்பட்ட நவரத்தினங்கள் பதித்த கோடி சூரிய பிரகாசத்துடன் கூடிய ரதத்தில் ஏறி அமர்ந்தான் சூரபத்மன். அவனை பின்தொடர்ந்தனர் அவனுடைய படை வீரர்கள். சிங்கமுகனும் 10 லட்சம் யாளிகள் பூட்டிய ரதத்தில் ஏறி அமர்ந்தான். அவனுடைய ரதத்தை அவனது சேனா வீரர்கள் பின்தொடர்ந்தனர். தாரகாசுரனோ 16,000 குதிரைகள் பூட்டிய அழகான விமானம் போன்ற ரதத்தில் ஏறி அமர்ந்தான். அவனுடைய படை வீரர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். சூரபத்மன் தன் தம்பிகளான சிங்கமுகன், தாரகன் இருவருடனும் மூவரின் படை வீரர்களுடனும் புறப்பட்டு குபேரனுடைய அழகாபுரி பட்டணத்திற்கு சென்றான். பெரிய மதில் சுவரையுடைய கோட்டையினுள் அமைந்தது அழகாபுரி பட்டணம். மாட மாளிகைகள், நந்தவனங்கள் நிறைந்த செல்வம் கொளிக்கும் அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டான் சூரபத்மன். அரக்கர் தலைவன் சூரபத்மன் தன் தம்பிகளுடனும் பெரும் படையுடனும் பட்டணத்தை முற்றுகையிட்டிருப்பதை குபேரன் அறிந்தான். சூரபத்மன் கடும் யாகம் செய்து பரமேஸ்வரரிடம் அரிய பெரிய வரங்களை பெற்றிருப்பதும் குபேரனுக்கு தெரியும். அதனால் அவன் பயந்து காணிக்கையாக ஏராளமான பொன்னையும் மணியையும் எடுத்துக்கொண்டு சூரபத்மன் இருக்குமிடத்திற்கு ஓடோடி வந்தான். சூரபத்மனையும் அவனுடைய தம்பிகளையும் வணங்கி காணிக்கையை அளித்து, அரக்கர் குலவேந்தனே, தங்கள் கட்டளைப்படி நடக்க காத்திருக்கின்றேன், என் மீது கருணை காட்டி அருள வேண்டுகின்றேன் என்று பயத்தால் தடுமாறிச் சொன்னான். கவலை வேண்டாம் குபேரா, என் பிரதிநிதியாக இந்த பட்டணத்தை நீ பரிபாலனம் செய்துவாய் என்று கூறினார் சூரபத்மன். குபேரன் மகிழ்ச்சியுடன் பட்டணத்திற்கு செல்வதற்குள் அரக்கர் படை பட்டணத்தை சூறையாடிவிட்டது. அங்கிருந்து புறப்பட்டு ஈசானனை வென்று அவன் பட்டணத்தை கைப்பற்ற எண்ணினான் சூரபத்மன். ஆனால் அவன் பரமேஸ்வரருடைய பக்தன், பரமேஸ்வரருடைய பல வரங்களை வாங்கியவன் என்பதை அறிந்தான் சூரபத்மன். அதனால் ஈசானனன் பட்டணத்துக்கு செல்லாமல் இந்திரனுடைய அமராவதி பட்டணத்தை நோக்கி படை நடத்தி சென்றான். சூரபத்மன் தன் தம்பிகளுடன் பெரும் படையுடன் வருவதை அறிந்த இந்திரன் பட்டணத்தை விட்டு ஓடி ஒளிந்தான். அரக்கற்படை பட்டணத்துள் புகுந்து சூறையாடி மரம், செடி, கொடிகளை எல்லாம் அழித்தன. பிறகு தீ வைத்து
அமராவதி பட்டணத்தை சாம்பலாக்கின. பிறகு அக்னி தேவனுடைய பட்டணத்திற்கு அரக்கர் படை சென்றது. அரக்கர்களை எதிர்க்க அக்னி தேவன் தன் படையுடன் புறப்பட்டான். அரக்கர் படையுடன் மோதினான். தாரகாசுரன் தன் தேரை துரிதமாக செலுத்தி அக்னி தேவன் எதிரே கொண்டு வந்து நிறுத்தினான். பரமேஸ்வரன் அளித்த பாதுபாஸ்திரத்தை பூஜித்து அக்னி தேவனை நோக்கி செலுத்த வில்லில் பூட்டப் போனான். அதை பார்த்த அக்னி தேவன் நடுநடுங்கி ஆயுதங்களை கீழே எறிந்துவிட்டு கரம் குவித்து தாரகாசுரனை வணங்கி நின்றான். தாரகாசுரன் கருணையுடன், அக்னியே, பயப்படாதே, நீ உன் பட்டணத்திற்கு சென்று வாழ்ந்து வா என்று கூறி அக்னியை அனுப்பினான். ஆனால் அக்னி தேவனுடைய பட்டணத்தை அரக்கற்படை ஏற்கனவே சூறையாடிவிட்டிருந்தது. சூரபத்மன் படைகளை தென் திசைக்கு திருப்பினான். தன் தம்பிகளுடன் பெரும் படைகளுடன் வருவதை அறிந்த யமதர்மன் பயந்து நடுங்கினான். அதற்குள் அரக்கர் படை யமபுரியினுள் நுழைந்து அட்டகாசம் செய்ய தொடங்கிவிட்டது. உடனே யமதர்மன் ஏராளமான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகிய மூவருக்கும் முன் வணங்கி காணிக்கையாக அனைத்தையும் அளித்தான். தன் மீது கருணை காட்ட வேண்டும், நகரத்தை சூறையாடாதிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தாரகாசுரன் படை வீரர்களை சூறையாடாமல் தடுத்து நகரத்திற்கு வெளியே வரச் சொன்னான். யமதர்மனை நோக்கி சூரபத்மன், இன்று முதல் என் கட்டளைக்கு உட்பட்டு நடந்து வருவாயாக என்று கூறிவிட்டு அவனை நகருக்கு திரும்பி போகச் சொன்னான். அடுத்து நிருதியின் பட்டணம் சூரபத்மனுக்கு ஆச்சரியமளித்தது. தாரகாசுரன் நிருதியின் பட்டணத்தை நோக்கி புறப்பட்டான். நிருதியின் நாட்டை முற்றுகையிட்டான் தாரகாசுரன். நகரம் முற்றுகையிடப்பட்டதை அறிந்து நிருதி பரிசு பொருட்களுடன் ஓடோடி வந்தான். மன்னரே, தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தயாராக இருக்கின்றேன், தயவு செய்து ஏற்றுக்கொண்டு என்னை மன்னியுங்கள் என்று வேண்டினான். நிருதியின் பரிசு பொருட்களை ஏற்று அவனை அவனுடைய நகரத்திற்கு ஆட்சி புரிந்து வருமாறு கூறிவிட்டு திருப்பி அனுப்பினான் தாரகாசுரன். அரக்கர் படை வருவதை கண்டு வருணன் பயந்து தன்னுடைய பட்டணத்தை விட்டு கடலுக்கு அடியில் சென்று மறைந்தான். அரக்கர் படை வருணன் பட்டணத்தை சூறையாடின. வாயுதேவன் பயந்து ஓடி ஒளிந்தான். அரக்கர் வானமண்டல உலகங்களை வென்று நாகலோகத்திற்கு சென்றனர். பாதாளத்தில் உள்ள நாகராஜன் ஏராளமான நாகரத்தினங்களை கொண்டு வந்து சூரபத்மனின் காலடியில் வைத்து வணங்கி நின்றான். சூரபத்மனுக்கு நாகலோக அமிர்தத்தை அளித்தான் நாகராஜன். ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து நாகராஜனுடைய விருந்து உபச்சாரத்தை அனுபவித்து அங்கிருந்து வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டான் சூரபத்மன். அரக்கற்படை வைகுண்டத்தை அடைந்ததும் அதை பார்த்த மகாலட்சுமியும் பூமி தேவியும் பயந்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை காண விரைந்தனர். பரந்தாமன் எந்தவித கவலையுமின்றி பாம்பு படுக்கையில் துயில் கொண்டிருந்தார். அவரை எழுப்பி ஆபத்தை உணர்த்தினார்கள். உடனே மகாவிஷ்ணு போர்க்கோளம் கொண்டு தாரகாசுரனை எதிர்க்க புறப்பட்டார். தாரகனின் வலிமை அறியாது போர் புரிந்தார். அவர் விட்ட ஒவ்வொரு ஆயுதமும் தாரகாசுரனை நெருங்கியதும் கூர்மங்கி கீழே விழுந்தன. கடைசியாக சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அது உலகத்தையே கிடுகிடுக்க வைக்கும்படி சப்தமிட்டு பேரொளுடன் வேகமாக சென்று தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாக பதிந்துவிட்டது. தாரகன் விஷ்ணு போர் 12 ஆண்டுகள் நடைபெற்றன. கடைசியில் தாரகாசுரனிடம் தோல்வியடைந்து அவனது ஆணைக்குட்பட்டு நடப்பதாக வாக்களித்துவிட்டு உயிர் தப்பினார் மகாவிஷ்ணு. ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து தாராசுரன் முதலான அரக்கர்களை மகிழ்வித்தார் மகாவிஷ்ணு. தன் கட்டளைப்படி வைகுண்டத்தை ஆட்சி செய்து வரும்படி கட்டளையிட்டுவிட்டு இந்த மூவரும் புறப்பட்டு சிவலோகத்திற்கு சென்றார்கள். இனிமையான வாத்தியங்களை முழங்கி பரமேஸ்வரனை துதி செய்த வண்ணம் சிவலோகத்தை அடைந்தான் சூரபத்மன். தன் தம்பிகள் படைவீரர்களுடன் சிவலோகத்தின் முன்னின்று பக்தி பரவசத்துடன் துதித்தான். வாயிலில் காவல் காத்து நின்ற நந்திதேவரை வணங்கி பரமேஸ்வரனை தரிசிக்க வந்திருப்பதாகவும் அதற்கு அனுமதி அளிக்கும்படியும் கேட்டான் சூரபத்மன். நந்திதேவர் அவனையும் சகோதரர்களையும் படைவீரர்களையும் அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு பரமேஸ்வரரிடம் சென்று தெரிவித்தார். அவர் அனுமதி அளித்ததும் வெளியில் வந்து சூரபத்மனையும் அவன் தம்பிகளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று பரமேஸ்வரன் முன் விட்டுவிட்டு திரும்பி வந்து வாயிலை காவல் காக்க தொடங்கினார் நந்திதேவன். சூரபத்மனும் சகோதரர்களும் பரமேஸ்வரனை பலவாறு துதித்து நின்றனர். பரமேஸ்வரரும் மகிழ்ந்து நந்திதேவரை அழைத்தார். நந்தியே, என் பக்தனும்
அண்டங்களுக்கு அதிபனுமான சூரபத்மனையும் அவன் சகோதரர்களையும் அழைத்துச் சென்று அண்டங்களை காண்பியுங்கள். அங்கெல்லாம் அவன் தனது பிரதிநிதிகளை ஆட்சி பொறுப்பில் நியமிக்கட்டும். பிறகு திரும்பி வந்து அண்டங்களின் மத்தியில் தங்கி ஆட்சி செய்யட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். பரமேஸ்வரனை வணங்கி விடைபெற்றார்கள் சூரபத்மனும் அவனது தம்பிகளும். நந்திதேவருடன் வெளியே வந்த அவர்கள் படை வீரர்களுடன் அண்டங்களை பார்க்க தம்பிகளுடனும் நந்திதேவருடனும் புறப்பட்டார்கள். ஓகே மக்களே, இதுவரை சூரபத்மனின் திக்விஜயம் பற்றி பார்த்தோம் அல்லவா? இனி இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.